ஹலோ நண்பர்களே, ஒரு ஆனஸ்டான கொஷின் கேட்கலாமா? நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் பணம் உங்கள் கையில் தங்காமல் போயிடுதா? சம்பளம் வந்த உடனே இஎம்ஐ, லோன், ஏகப்பட்ட செலவுகள், மாதம் முடிஞ்சதும் என்னடா லைஃப் இது அப்படின்னு ஒரு டயர்டான ஃபீலிங் சைலண்ட்டாக வருதா? இன்னும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கள் எல்லாரும் வெளியில் சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குதே, ஃப்யூச்சரில் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்குதா? நீங்கள் இதையெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்கன்னா முதல்ல ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இது உங்கள் தப்பே இல்லை, உங்கள் உழைப்புக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு பழைய ப்ரோக்ராம் சைலண்ட்டாக ரன் ஆகிட்டே இருக்கு. அந்த ப்ரோக்ராம் தான் பணம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எவ்வளோ வரணும், எவ்வளோ நேரம் இருக்கணும், எப்படி வெளியில் போகணும், எப்போ வெளியில் போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது. இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் ஒரு விஷயத்த 100% கிளியராக புரிஞ்சுக்குவீங்க. பணம் வெளியில இருந்து வரதுன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைச்சிருக்கணும், லக் மட்டும்தான் காரணம்னா தினமும் ஹார்ட் ஒர்க் பண்றவங்க ஏன் ஸ்ட்ரகிள் பண்றாங்க? ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் காரணம்னா ஏன் சில பேர் எஃபர்ட் கூட போடாம ஈஸியா ஏர்ன் பண்றாங்க? டைம் தான் காரணம்னா 24 hours எல்லாருக்கும் சேம் தானே? அப்படின்னா பணம் எங்கிருந்து வரது டிசைட் ஆகுது? ஆன்சர் கண்டிப்பாக வெளியில இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இன்விசிபிள் சிஸ்டம்ல தான். அந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது? ஒருவேளை தப்பான சிஸ்டம் என்கிட்ட இருந்தா அதை நான் எப்படி மாத்திக்கிறது? இதை பத்தி தான் நான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பணம் உங்க மனசுக்குள்ள இருக்கிற பிலீஃப்ல தான் இதுக்கான சொல்யூஷன் இருக்கு. அந்த பிலீஃபை எப்படி மெதுவா ஆனா பெர்மனண்டா சேஞ்ச் பண்ணலாம்? இதை புரிஞ்சுக்கலன்னா பணம் வாழ்க்கை முழுக்க வந்துட்டு போயிட்டு இருக்கும், ஆனா உங்க கையில தங்கவே தங்காது. இந்த வீடியோவில் உங்கள் சப்கான்ஷியஸில் இருக்கிற மணி பிலீஃபை மாற்ற போகிற 10 சிம்பிளான டீப் சீக்ரெட்ஸை சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் லிசன் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம். நம்ம பணம் பற்றின நம்பிக்கையை நம்ம சூஸ் பண்ணது கிடையாது. ஒரு கட்டத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன், சின்ன வயசில் நம்ம கேட்ட வார்த்தைகள், வீட்டில் இருந்த மணி டென்ஷன், ஒரு 2 ஃபெயிலியர் எக்ஸ்பீரியன்சஸ் இதெல்லாம் சேர்ந்து பணம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே மெதுவாக ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. அதனால தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே போக முடியாத மாதிரி ஃபீல் ஆகுது. பணம் வந்தாலும் கையில் நிற்காம போயிடுது. இது பனிஷ்மெண்ட் கிடையாது, இது உங்களுக்கு திறமை இல்லாதனால வரலை அப்படிங்கிறதும் கிடையாது. மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பழைய ப்ரோக்ராம் தான். இதில் நல்ல விஷயம் என்னன்னா, இந்த ப்ரோக்ராம் நம்ம அனுபவங்களால் தான் உருவானது. அப்படின்னா அதே மனசால் இதை மாற்றவும் முடியும் தானே? அதை எப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பை 1 by 1 பார்ப்போம். நம்பர் 1, பிலீஃப். நம்ம பிரெயின் யோசிக்கிற விஷயங்களில் ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுது, அதுதான் பிலீஃபாக மாறுது. பிரெயினில் RAS, ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு ஒரு ஃபில்டரிங் சிஸ்டம் இருக்குது. நம்ம பிலீவ் பண்ணுறதுக்கு மேட்ச் ஆகிற விஷயங்களில் அது நோட்டீஸ் பண்ணும். அதனால மணி கஷ்டம் அப்படின்னு ஒரு பிலீஃப் இருந்தால் உங்கள் கண்களுக்கு நஷ்டம் ஆகிறது மட்டும்தான் தெரியும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகும். அதே தாட் ரிப்பீட் ஆகும்போது பிரெயினில் நியூரல் பாத்வே ஸ்ட்ராங் ஆகுது, அதுதான் பிஹேவியராக ஃபிக்ஸ் ஆகிறது. நம்ம டெய்லி டெசிஷன்ஸில் 95% சப்கான்ஷியஸில் இருந்து தான் வருது. பணத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது, பணத்தினால ஏற்படக்கூடிய ரிஸ்க், இது எல்லாமே பிலீஃப் பேஸ் பண்ணி உருவாகுது. பிலீஃப் நேரடியாக பணத்தை சேஞ்ச் பண்ணாது, ஆனால் ஆக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணும். ஆக்ஷன்ஸ் தான் மணி ரிசல்ட்ஸை டிசைட் பண்ணும். அதனால ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஸ்டெப், பணத்தை பற்றி வர ஆட்டோமேட்டிக் தாட்டை ஃபேக்டாக இல்லாமல் பழைய ப்ரோக்ராம்னு அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்பர் 2, சைல்ட்ஹுட் ப்ரோக்ராம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன வயசில் நம்ம பிரெயின் ரீசன் ரெடி பண்ண ரெடியாக இருக்காது, அப்சர்வ் பண்ண தான் ரெடியாக இருக்கும். அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், சொசைட்டி இவங்க சொல்கிற பணம்னா கஷ்டம், இதுதான் நம்மளோட ரேஞ்ச், ரிச் பீப்புள்னா வித்தியாசமாக இருப்பாங்க, அது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் டைரெக்டாக சப்கான்ஷியஸில் ரெக்கார்ட் ஆகுது. சின்ன குழந்தையாக இருக்கும்போது நமக்கு கொஸ்டின் பண்ண தெரியாது, அதை ட்ரூத்துன்னு அக்செப்ட் பண்ண தான் தோணும். இந்த ஏர்லி ப்ரோக்ராமிங் தான் லேட்டர் லைஃப்பில் மணியை பற்றின பயங்கள், லிமிட், சேஃப் பிளே இந்த மாதிரி பிஹேவியர் உருவாகுது. இது கான்ஷியஸாக நம்ம எடுத்த சாய்ஸ் கிடையாது, இது நமக்கே தெரியாமல் ஏற்பட்ட சர்வைவல் லேர்னிங். பாயிண்ட் நம்பர் 3, விஷுவலைசேஷன்.
பிரெயினுக்கு இமேஜினேஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே தெரியாது. நீங்கள் ரிப்பீட்டடாக விஷுவலைசேஷன் பண்ணுற இமேஜை பிரெயின் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ரெக்கார்ட் பண்ணும். அந்த இமேஜுக்கு மேட்ச் ஆகிற நியூரல் பாத்வேஸ் ஆக்டிவ் ஆகும். கான்ஃபிடென்ஸும் ஃபெமிலியாரிட்டியும் க்ரியேட் ஆகும். மணி அபண்டன்ஸ் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணும்போது மைண்டு டேஞ்சர் மோடில் இருந்து பாசிபிலிட்டி மோடுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அதான் விஷுவலைசேஷன் ஸ்லோவாக உங்கள் பிஹேவியரை சேஞ்ச் பண்ணும். இந்த பிஹேவியர் மணி ரிசல்ட்ஸை இம்பேக்ட் பண்ணுது. நம்பர் 4, ஸ்கேர்சிட்டி பிலீஃப். ஸ்கேர்சிட்டி அப்படின்னா பற்றாக்குறை அப்படின்னு அர்த்தம். இந்த பிலீஃப் எப்போவுமே போதாது, என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது, நான் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு பிரெயினுக்கு கான்ஸ்டண்ட்டாக சிக்னல் அனுப்புது. பிரெயின் சர்வைவல் பேஸ்டாக ஒர்க் ஆகிறதுனால இந்த ஸ்கேர்சிட்டி ஃபீல் வந்தால் ரிஸ்க் அப்படின்னு நினச்சிட்டு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை இக்னோர் பண்ணும். ஈவன் பணம் வந்தாலும் சப்கான்ஷியஸில் சேஃப் மோடில் இருந்தால் இதெல்லாம் டெம்ப்ரவரி தான் அப்படின்னு நினச்சி வரக்கூடிய பணத்தை ஹோல்டு பண்ண விடாது. உண்மையிலேயே இது பணம் இல்லைங்கிறது ப்ராப்ளம் கிடையாது. பிரெயின் ஸ்கேர்சிட்டியை நார்மல்னு அக்செப்ட் பண்ணிட்டதால வரக்கூடிய பேட்டர்னாக உருமாறிடுச்சு. நம்பர் 5, மென்டல் சேஃப்டி மோட். மணி பற்றி அன்சர்டனிட்டி ஃபீல் ஆகும்போது பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக சேஃப்டி மோடுக்கு போகும். இந்த ஸ்டேட்டில் பிரெயினோட ப்ரையாரிட்டி க்ரோத் கிடையாது, சர்வைவல். ஸோ புது ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தா ரிஸ்காக ஃபீல் பண்ண வைக்கும். சேஃப் சாய்ஸஸை எடுக்கணும்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை அது ஃபாலோ பண்ணும். பணம் வரும் அப்படின்னு சான்ஸ் இருந்தாலும் சப்கான்ஷியஸ் மைண்டு ஏற்கனவே பழக்கப்பட்ட ஸ்ட்ரகிளில் தான் ப்ரிஃபர் பண்ணும். பிகாஸ் அதுதான் அதுக்கு தெரிஞ்ச எல்லை. இந்த எல்லையை தாண்டினா ஆபத்து அப்படிங்கிற ஒரு உணர்வை உங்கள் பிரெயின் உருவாக்கும். இது லேசினஸ் கிடையாது, பிரெயினோட ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம். இந்த சேஃப்டி மோடை ரெக்கக்னைஸ் பண்ணினா தான் மணி பற்றின உங்கள் மைண்டில் இருக்க பிஹேவியரை ஷிஃப்ட் பண்ண முடியும். இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். பாயிண்ட் நம்பர் 6, அஃபர்மேஷன்ஸ். நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். நம்ம பிரெயின் ரிப்பீட்டடாக சொன்ன வார்த்தைகளை ட்ரூத்தாக அக்செப்ட் பண்ணும். அதனால் ஒவ்வொரு நாளும் சிம்பிளான அஃபர்மேஷன்ஸை ரிப்பீட் பண்ணுனா, எக்ஸாம்பிளுக்கு ஐ ஆம் வொர்த் ஆஃப் மணி, மணி ஃப்ளோஸ் டு மீ ஈஸிலி, இந்த மாதிரி சொன்னால் மனசு மெதுவாக அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். கான்ஃபிடென்ஸும் டெசிஷன்ஸும் நேச்சுரலாக ஸ்ட்ராங் ஆகும். உங்களோட பயங்களும் குறையும். இது மேஜிக் கிடையாது, பிரெயினோட நேச்சுரல் லேர்னிங் ப்ராசஸ். பாயிண்ட் நம்பர் 7, ஸ்கில் அப்டேட்டிங். நம்ம மைண்டுக்கு எவிடன்ஸ் இருந்தால் தான் அது கன்வின்ஸ் பண்ணும். புதுசாக ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணும்போது பிரெயினுக்கு என்ன சிக்னல் போகும்னா, ஏய் இந்த பர்சன் கற்றுக்கிறாருப்பா, இவர் இதுக்கு கேப்பபிளாக இருக்காரு, இவர் வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். இந்த சிக்னல் சேஃப்டி மோடை ரிலீஸ் பண்ணும். அப்படின்னா நீங்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறீங்க அப்படின்னு ஆக்டிவேட் பண்ணிடும். ஸோ இது வெறும் ஸ்கில்லை அப்டேட் பண்ணிக்கிறது மட்டும் கிடையாது, பிரெயினில் உங்களோட கான்ஃபிடென்ஸை ரீசெட் பண்ணி ரியல் வேர்ல்டில் ஆக்ஷனை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கலான ஸ்டெப். பாயிண்ட் நம்பர் 8, மைண்ட்ஃபுல் ஸ்பெண்டிங். ஒவ்வொரு ரூபாயும் ஸ்பெண்ட் பண்ணும்போது மைண்டை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இப்படி கான்ஷியஸாக ஸ்பெண்ட் பண்ணும்போது பிரெயினுக்கு சிக்னல் போகும், நான் மணியை கண்ட்ரோலில் வச்சுருக்கேன் அப்படின்னு. இந்த சின்ன சின்ன விஷயங்களை பில்ட் பண்ணும்போது உங்களோட மனசில் கான்ஃபிடென்ஸும் ஸ்ட்ரென்த்தும் உருவாகும். அடுத்த பிக்கர் ஆப்பர்ச்சுனிட்டியை நேச்சுரலாக அட்ராக்ட் பண்ணும். மைண்ட்ஃபுல் ஸ்பெண்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுனா பிரெயினில் மணியை டென்ஷனாக இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாக ஃபீல் பண்ணுற ஹேபிட் டெவலப் ஆகும். பாயிண்ட் நம்பர் 9, செலிப்ரேட் ஸ்மால் வின்ஸ். நம்ம மைண்டு எவிடன்ஸ் இருந்தால் தான் கன்வின்ஸ் ஆகும்னா குட்டி குட்டி கோல்ஸை அடையிறத ரெக்கக்னைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சின்ன ரூபாயாக இருந்தாலும் அதை சேவ் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் சக்சீட் ஆனாலும் நம்ம எஃபர்ட்டை நோட்டீஸ் பண்ணுறது பிரெயினில் சிக்னலாக போகும். நான் இதுக்கு தகுதியாக இருக்கேன், என்னால் வளர முடியும், என்னால் பணத்தை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாக்கும். இது உங்களோட கான்ஃபிடென்ஸையும் பில்ட் பண்ணும், உங்கள் பயத்தை குறைக்கும், அடுத்த பிக்கர் சக்ஸஸை அட்ராக்ட் பண்ணும். சின்ன சின்ன சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணுறதுனால சப்கான்ஷியஸ் கிராஜுவலாக பிலீவ் பண்ணும், நான் அபரிமிதத்தை அடைகிறதுக்கு தகுதியாக தான் இருக்கேன். ஸ்மால் ஸ்டெப்ஸில் ஸ்டார்ட் பண்ணால் போதும், பிக் மைண்ட் செட் சேஞ்ச் நேச்சுரலாக ஃப்ளோ ஆகும். பாயிண்ட் நம்பர் 10, டெய்லி கன்சிஸ்டன்சி. இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரே நாளில் நம்ம நினச்ச எல்லாத்தையும் மாற்ற முடியாது. பிரெயினில் டீப்பான பிலீவை இம்ப்ளான்ட் பண்ணுற வரைக்கும் டெய்லி ப்ராக்டிஸ் முக்கியம். டெய்லி அஃபர்மேஷன்ஸ் ரிப்பீட் பண்ணுறது, விஷுவலைசேஷன் பண்ணுறது, மைண்ட்ஃபுல் ஸ்பெண்டிங் அப்சர்வ் பண்ணுறது, இது எல்லாம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஆனால் இதை கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணினா சப்கான்ஷியஸில் ஸ்லோவாக
பெர்மனன்ட் சேஞ்ச் நடக்கும். கன்சிஸ்டன்சி இல்லைன்னா, ரிப்பிட்டேஷன் இல்லைன்னா மைண்டில் இருக்கக்கூடிய ஓல்டு ப்ரோக்ராம் திரும்பவும் வந்துடும். உங்களுக்கு என்னடா எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி ஒன்றுமே மாறலை அப்படிங்கிற எண்ணங்கள் தோணும். ஏன்னா நீங்கள் உங்கள் பழைய எண்ணங்களை அழிக்கிற வரைக்கும் புதுசாக பாசிட்டிவான எண்ணங்களை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கு தான் இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்காக ரொம்ப குட்டி குட்டி ஹேபிட்ஸாக டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பிரெயினில் கான்ஃபிடென்ஸ், கண்ட்ரோல் அண்ட் மணியை அட்ராக்ட் பண்ண நான் தகுதியாக இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையை உறுதியாக வளர வரைக்கும் இதை தொடருங்க. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் பணம் எப்போ வந்தாலும் உடனே காணாமல் போகிற ஃபீல் வருது அப்படிங்கிறது. இப்போ நான் சொன்ன இந்த 10 ஸ்டெப்ஸை அப்சர்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணினா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் கான்ஃபிடென்ஸ், கண்ட்ரோல், மணியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பவர் ஸ்லோவாக பில்ட் ஆகும். நம்பிக்கை வைங்க, ஸ்மால் ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணுங்கள். நம்ம இந்த ஜேர்னியை இந்த சேனலில் நிறைய ஆங்கிள்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்களோட ஃபினான்ஷியல் கிளாரிட்டி, பீஸ், கான்ஃபிடென்ஸ் வர இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் பிரபஞ்சம். நன்றி.